இன்றைக்கி என்னோடய கேக்டஸ் கார்டனில் ஒரு சர்ப்ரைஸ் தாங்க. ஆஸ்ட்ரோஃபைட்டமில் வந்து கேப்ரிகார்ன் ஒரு வெரைட்டி இருக்குது. அது 2 இருக்குது. 2ம் அட் அ டைமில் இன்றைக்கி ப்ளூம் ஆச்சுங்க. ஸ்கூல் முடிஞ்சு வந்து பார்க்குறேன் 4:00க்கு சூப்பராக ஓப்பனாக இருக்குது. உடனே என்ன பண்ணிட்டேன், ஃபோர்சப்ஸ் இருந்தது பக்கத்தில். அதை எடுத்து இன்றைக்கி கண்டிப்பாக ஹேண்ட் பாலினேஷன் ட்ரை பண்ணோம். ஒரு ஃப்ளார் நல்லா ஓப்பனாக இருந்தது. பாருங்களேன் எவ்வளோ அட்ராக்டிவ் கலர்ஸ்னு. உடனே இந்த ஃப்ளாரில் இருக்கிற போலன் கிரெயின்ஸை எடுத்து அந்த ஸ்டிக்மாலையும், அந்த ஃப்ளாரில் இருக்கிற போலன் கிரெயின்ஸ் எடுத்து இந்த ஸ்டிக்மாலையும் நான் வச்சுட்டு இருந்தேன். இது ஒரு ரேர் வெரைட்டி, நம்மக்கிட்ட வேறு சீட்ஸ் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இதை பண்ணிகிட்டு இருக்கும்போதே 2 to 3 டைம்ஸ் ட்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சடனாக எனக்கு யோசனை வந்தது, ப்ரஷில் பண்ணலாமே. ஏன்னா ப்ரஷ் பாலினேஷன் பண்ணும்போது எக்ஸாக்டாக போலன் கிரெயின்ஸ் வந்து அதில் டச் ஆயிரும். அதில் டிப் பண்ணும்போது 100% நம்மளுக்கு வந்து ஃபர்டிலைசேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். அதனால ப்ரஷ் வச்சு ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணேன். லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஆஸ்ட்ரோஃபைட்டமில் வந்து ஹேண்ட் பாலினேஷன் பண்ணியிருந்தேன். அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 டேஸில் வந்து சீட்ஸ் வந்துடும். 7 டேஸ்லேயே சீட் பாட் வந்து சூப்பராக வந்துருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து மிரியோஸ்டிக்மாலையும் இந்த ஆன்ஸுக்காலையும் சூப்பராக சீட் பாட் வந்துருச்சு. இதில் மட்டும்தான் வரல. இந்த மாதிரி ஹேண்ட் பாலினேஷன், ப்ரஷ் பாலினேஷன் பண்ணும்போது 100%ஆக சீட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.